டேர்ம் லைஃப் பென்ஷன் ப்ளஸ் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்ட் இன்கம் கொடுத்து உங்களோட ஆல் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸை இந்த பாலிசியால் மீட் பண்ண முடியுமா? வாங்க நம்ம ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுப்போம். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் பென்ஷன் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பாலிசி டேர்ம்ஸ் இருக்கு அண்ட் டாப் அப் ப்ரீமியமில் நோ கேப் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு நம்ம நீட்ஸ் பொறுத்து அண்ட் அன்லிமிட்டட் ஃப்ரீ ஸ்விட்சிங் அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஆப்ஷன்ஸும் இருக்குது அண்ட் ஓவரால் பெனிஃபிட்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி லாயல்ட்டி அடிஷன்ஸுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பாலிசி. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெத் பெனிஃபிட். இது அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கிடைக்கிறது தான் டெத் பெனிஃபிட். இந்த பாலிசியில் அட் த டைம் ஆஃப் டெத் ஃபண்ட் வேல்யூ இல்லைனா அஷ்யூர்ட் டெத் பெனிஃபிட் இந்த ரெண்டத்தில் எது ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அதுதான் வந்து நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு டெத் பெனிஃபிட்டாக கொடுக்கப்படும். இங்கே டோட்டல் ஃபண்ட் வேல்யூன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா பேஸ் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூட சம்மும் அப்புறம் டாப் அப் ஃபண்ட் வேல்யூ ப்ளஸ் சேர்த்து கொடுப்பாங்க. அஷ்யூர்ட் டெத் பெனிஃபிட்ன்றது உங்கள் டோட்டல் ப்ரீமியம் இது வரைக்கும் நீங்கள் பே பண்ணதை விட 105% அதிகமாக டிஃபைன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது டெத் பெனிஃபிட். வெஸ்டிங் பெனிஃபிட்னுமே இருக்குது. இது பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் சர்வைவ் ஆயிட்டாங்கன்னா ஒன்று ஃபண்ட் வேல்யூ இல்லைனா அஷ்யூர்ட் வெஸ்டிங் பெனிஃபிட் எது ஹையஸ்ட் இன் வேல்யூவில் இருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கும். அஷ்யூர்ட் வெஸ்டிங் பெனிஃபிட் வந்து 101% ஆஃப் டோட்டல் ப்ரீமியம்ஸ் பே. ஸோ இதை யூட்டிலைஸ் எப்படி பண்ண முடியும்னா ஒன்று இந்த இதை வச்சே வந்துட்டு இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி இந்த பாலிசிலேருந்து இல்லை மற்ற ஏதாவது இன்சூரர்ட் வந்து நீங்கள் வாங்க முடியும் இந்த ப்ரொசீட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி. இல்லைனா 60% வரைக்கும் கம்யூட் பண்ணி அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வேற ஒரு இமீடியட் ஆன்விட்டி இல்லை டிஃபர்ட் ஆன்விட்டி இந்த பாலிசியில் வேற இன்சூரர்ட் வந்து வாங்கலாம். இல்லைனா ஒரு சர்டைன் பர்சன்டேஜ்க்கு அந்த மாதிரி ஒரு பாலிசி வாங்கலாம். இப்போ கரண்ட்லி 50% ஆஃப் த என்டையர் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த பாலிசி நெட் ஆஃப் கம்யூட்டேஷன் அப்படி அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பாலிசியில் இருக்க அந்த வெஸ்டிங் பெனிஃபிட்ஸை வந்து இந்த பாலிசி இன்னொரு பாலிசி ஆன்விட்டி இந்த இன்சூரர் இல்லை வேறு இன்சூரர்ட் வந்து வாங்குற மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று மொத்தமாக யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லை பாதிக்கு பாதியாவது யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் லாயல்ட்டி அடிஷன்ஸுமே இருக்குது. இது உங்கள் பேஸ் ப்ரீமியம் ஃபண்ட் வேல்யூக்கு கிரெடிட் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் அடிஷ்னல் யூனிட்ஸ். அதுவும் இந்த பாலிசி டேர்மோட டியூரேஷனில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த பாலிசியில் இருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ப்ரொடெக்டர் ஃபண்ட், பென்ஷன் பேலன்சர் ஃபண்ட், பென்ஷன் மேக்ஸிமைசர் ஃபண்ட், பென்ஷன் மல்டிகேப் ஃபண்ட், ப்ரிசர்வர் ஃபண்ட், டிஃபெண்டர் ஃபண்ட், பேலன்சர் ஃபண்ட், மேக்ஸிமஸ் ஃபண்ட், ஆக்சலரேட்டர் ஃபண்ட், தயாசர் ஃபண்ட், பென்ஷன் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்ட் 10 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்றுமே ஒவ்வொரு அசட் கிளாஸ்க்கு இருக்கிற பர்சன்டேஜ் பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப்னா கவர்மெண்ட் இல்லைனா கார்பரேட் பாண்ட்ஸ், மணி மார்க்கெட்னா லிக்விட் கேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்துமே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லோ, மீடியம், மாடரேட், ஹை இல்லைனா வெரி ஹை இந்த மாதிரியும் ரேஞ்ச் ஆகும் இதோட ரிஸ்க் ப்ரொஃபைல். நம்ம ரிஸ்க் டாலரன்ஸ் ஏற்ற மாதிரி பாலிசி ஹோல்டர் இந்த பாலிசியோட ப்ரொபோசல் வரும்போதே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபண்ட் இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாலிசியில் இருக்கிற வேரியஸ் சார்ஜஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ். இது உங்களோட ப்ரீமியம் சைஸ் அண்ட் பாலிசி இயர் பொறுத்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சார்ஜ் வந்து த்ரூ அவுட் த டேர்ம் ஆஃப் த பாலிசி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜும் இருக்குது. இது உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியமோட ஒரு பர்சன்டேஜாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சார்ஜ் ஈச் பாலிசி மந்த் ஸ்டார்ட்லேயே டிடக்ட் பண்ணிவிடுவாங்க. மொர்டாலிட்டி சார்ஜ் வந்து நம்மளுக்கு லைஃப் கவர் கொடுக்கறதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மொர்டாலிட்டி சார்ஜ் வந்து சம்மர் ரிஸ்க் பொறுத்து தான் வந்து ஈச் பாலிசி மந்த் பிகினிங்கில் சார்ஜ் பண்ணுவாங்க. சம்மர் ரிஸ்க்னா டெத் பெனிஃபிட் மைனஸ் டோட்டல் ஃபண்ட் வேல்யூ. டிஸ்கண்டினியூஸ் சார்ஜுமே இருக்குது. சப்போஸ் பாலிசி டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த டேட்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ண டேட்லேருந்து ஃபண்ட் வேல்யூலேருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து இந்த சார்ஜ் எப்படி பண்ணுவாங்கன்னா எந்த இயர் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, அவங்க ப்ரீமியம் அமௌண்ட் என்ன, ஃபண்ட் வேல்யூ என்ன இதை பொறுத்து. ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெய்லி பேசிஸ்லேயே யூனிட் ஃபண்டில் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் ஒவ்வொரு ஃபண்ட் ஆப்ஷன் பொறுத்து சார்ஜஸ் டிஃபர் ஆகும். ஆனால் இந்த பாலிசியில் ஃபண்ட் ஸ்விட்சிங் சார்ஜ், ப்ரீமியம் ரீடைரக்ஷன் சார்ஜ்ன்றது கிடையாது. ஆனால் இப்போ நான் அவுட்லைன் பண்ண எல்லா சார்ஜுமே வந்து இன்வெஸ்டாக இருக்க எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். இது மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸில் ஆக்சுவலி அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஓவர் டைம் இந்த சார்ஜஸ் தான் சிக்னிஃபிகண்ட்டாக உங்களோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸில் ரெடியூஸ் பண்ணி அந்தளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இந்த சார்ஜஸ்மே ஒரு ட்ராபேக் மாதிரி தான். இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்ப்போம். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டாப் அப் ப்ரீமியம்ஸ் பெர்மிட் பண்ணுறாங்க. பாலிசி ஹோல்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் யூனிட்ஸை எந்தவித சார்ஜஸ் இல்லாமல். அண்ட் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் பார்த்தீங்கன்னா
மற்ற டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம் இனிஷியலி செலக்ட் பண்ணதை விட. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸில் மட்டும் லாக்இன் பீரியட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அலோட் இருக்குது. அண்ட் 10 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அப்ளிகபிள் சார்ஜர் டிடக்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 60% ஆஃப் த பெனிஃபிட்ஸ் தான் வித்ட்ரான் பண்ணலாம். ஃபுல் அமௌண்ட்க்கு லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது. லோன் ஃபெசிலிட்டி இந்த பாலிசியில் கிடையாது. அண்ட் மேண்டட்டரி ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா ஒரு ஆன்விட்டி இதுலேருந்து வர ப்ரொசீஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுன்றது தான். இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் மைண்டில் வச்சு இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு பார்த்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த பாலிசியில் வர பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் எவாலுவேட் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அண்ட் அதில் சஸ்டைனபிளாக இருக்க முடியுமான்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க கால்குலேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் ஆனுவல் ப்ரீமியம் 1 lakh கட்டி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் பாலிசி டேர்ம் ரெண்டுமே 15 years, வெஸ்டிங் ஏஜ் 55 years. டெத் பெனிஃபிட் ப்ரீமியம் பேடோட 105% ஹையராக தான் இருக்கும், இல்லைனா ஃபண்ட் வேல்யூ. ஸோ இந்த வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா 8%, 4% அப்படின்ட்டு ஒரு 2 ஃபியூச்சர் அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஃபியூச்சரில் ஒர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ காட்டுறதுக்காக 4 and 8%ன்னு சொல்கிறோம். இது கேரண்டீடாக இவ்வளோ வரும்னு கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 4% ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் வெஸ்டிங் பெனிஃபிட் 17.10 lakhs வருது. ஆனால் IRR 1.62% தான் நம்ம கையில் வர மாதிரி இருக்கும். இதே 8% per annumல வெஸ்டிங் பெனிஃபிட் 23.83 lakhs இருக்கு. IRR 5.60% தான். இப்போ நம்ம ப்ரீமியம் பே பண்ணி லாயல்ட்டி அடிஷன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வெஸ்டிங் பெனிஃபிட்டாக ஏஜ் 55ல் அக்யூமுலேட் ஆகுது. ஆனால் மெச்சூரிட்டி பெனிஃபிட் மாதிரி மொத்தமாக நம்ம இது கேஷில் வாங்க முடியாது. இந்த அமௌண்ட்டை நம்மளோட கார்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆன்விட்டி பிளான் அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் த பெனிஃபிட் ஆகுது நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ 100% ஆஃப் த வெஸ்டிங் பெனிஃபிட்டுமே ஒரு ஆன்விட்டி பிளான்லேயே ரெகுலர் இன்கம்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே ப்ராஷரில் எஸ்டிமேட் பண்ணுறது ஆனுவல் ஆன்விட்டி 4% சினாரியோவில் 1.41 lakhs ஆகும் அண்ட் 8% சினாரியோவில் 2.05 lakhs தான். பட் இந்த ஆன்விட்டி அமௌண்ட்மே கேரண்டீட் கிடையாது. ஏன்னா ஆக்சுவல் ரேட் அப்போ இருக்கிற ப்ரிவேலிங் ரேட் பொறுத்து தான், அந்த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அக்யூமுலேட்டட் அமௌண்ட் வெஸ்டிங் பெனிஃபிட் ஒரு ஆன்விட்டி பிளானில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இந்த பாலிசியில் இருக்கிறதுனால நீங்கள் அக்யூமுலேட் பண்ண அந்த ஃபண்டை ஒரு பர்சனல் கோல்க்கோ இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டியை லூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த லேக் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ரிலேட்டிவ்லி லோ ரிட்டர்ன்ஸ் இந்த பிளானை ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு லெஸ் ஃபேவரபிள் சாய்ஸாக தான் எடுத்துக்காட்டுது. இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் 2 கிரிட்டிக்கல் ஃபேஸ் இருக்கும். ஒன்று அக்யூமுலேஷன் ஃபேஸ், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஸோ அக்யூமுலேஷனில் நம்ம வெல்த்தை சேவ் அண்ட் க்ரோ பண்ணுவோம். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் நம்ம வந்து ரெகுலர் இன்கம்ன்றது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டில் கிடைக்கும். பட் இந்த பாலிசி சோல்லி அக்யூமுலேஷன் ஃபேஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ன்றது இல்லை. ஸோ இந்த லிமிட்டேஷன் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸை தனித்தனியாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருந்த மாதிரியே இது ஒரு சினாரியோவில் சேம் பேராமீட்டர்ஸ் வச்சு வேற ஒரு சினாரியோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு லைஃப் கவர் பர்பஸ்க்காக எக்ஸாம்பிளுக்கு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணுறோம். சம் அஷூர்ட் 15 lakhs, 15-year பாலிசி டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 9,800 rupees தான் நம்ம வந்து ஆக்சுவலாக ஆனுவல் ப்ரீமியம்க்கு கட்டுறோம். ஸோ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஸ்ரீராமில் 1 lakh கிட்ட கட்டணும். ஸோ அப்போ பட்ஜெட் படி பார்த்தோம்னா இப்போ 90,200 rupees நம்மளுக்கு ஆனுவல் பட்ஜெட்டில் இருக்குது. இது நம்ம ரிஸ்க் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நம்ம வந்து வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு லோ ரிஸ்க் ஆப்ஷன் வேணும்னா PPF மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நம்ம 90,200 rupees ஆனுவலி இன்வெஸ்ட் பண்ணோன்னா மெச்சூரிட்டி வேல்யூ 24.46 lakhs வருது. IRR 5.90%. இது ஸ்ரீராம் பாலிசியோட 8% ரிட்டர்னோட கம்பேரபிளாக இருந்தாலுமே கீ அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மெச்சூரிட்டி ப்ரோசீட்ஸ்க்கு உங்களுக்கு இமீடியட் ஆக்சஸ் இருக்குது. ஆனால் அந்த பாலிசியில் அது கிடையாது. இன்னொன்று ஹை ரிஸ்க் ஆப்ஷன் ELSS மாதிரி சூஸ் பண்ணுறீங்க, ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்னா அதே அமௌண்ட்டு ELSSல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி கார்பஸ் வந்து 37.66 lakhs வருது ஃபார் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் திஸ். ஸோ இதில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் நீங்கள் டிடக்ட் பண்ணால் கூட அந்த போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ இப்போவுமே 34.80 lakhs வரைக்கும் வருது. அப்போ போஸ்ட் டேக்ஸ் IRR 9.95%. இது இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்ரீராம் லைஃப் பென்ஷன் ப்ளஸ் பிளானில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ்
நம்மளுக்கு நம்ம அக்யூமுலேட்டட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. அண்ட் இந்த கார்பஸை நீங்கள் டைவர்சிஃபைட் அசட் கிளாஸஸில் ஆக்சுவலி அலோகேட் பண்ணி ரெகுலர் இன்கம் வர மாதிரியும் பண்ணலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கூட நீங்கள் என்ஷோர் பண்ணுது. ஸோ ஒரு வெல் பேலன்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் ஒரு பீரியாடிக் ரீபேலன்சிங்கோட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்டன் இயர்ஸில் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்ஷோர் பண்ணலாம். பட் இதே நீங்கள் வந்து ஸ்ரீராம் பாலிசியோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி லிமிட் பண்ணுறதுனால ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு அது லெஸ் அட்ராக்டிவ் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ஸ்ரீராம் லைஃப் பென்ஷன் ப்ளஸ் பிளானோட ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு நம்ம பார்த்தோன்னா அந்த பாலிசியில் இருக்க சேவிங்ஸ் காம்பனண்ட்டும் ஆன்விட்டி பர்ச்சேஸ் ரிக்வயர்மெண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறது தான் இதோட சூட்டபிலிட்டியை கொஸ்டினபிள் ஆக்குறதே. இந்த பிளான் நம்மளுக்கு டீட்டெயில்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட ஆன்விட்டி எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ் அப்புறமா நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணாலுமே ரைசிங் எக்ஸ்பென்ஸோட அது பேஸ் வைக்குமான்றது டவுட்ஃபுல் தான். ஸோ இந்த பிளானோட ஓவரால் அப்பீல் இதுலேயே ரெடியூஸ் ஆகிடுது. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால ஒரு எஃபெக்டிவ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு தேவையான ஒரு ரிக்வயர்ட் கார்பஸை இதில் நமக்கு கொடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அண்ட் யூட்டிலைஸ் பண்ணுற அந்த லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கிறதுனால யூட்டிலைஸ் பண்ணுறதுமே நம்மளுக்கு கஷ்டம் தான். ஸோ ஒரு எஃபெக்டிவ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு தேவையான ஒரு ரிக்வயர்ட் கார்பஸை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அப்ராப்ரியேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்களோட எசென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸை நீங்களாக மீட் பண்ண முடியும். ஸோ ஒரு செக்யூர் ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வேரியஸ் அசட் கிளாஸஸில் டைவர்சிஃபை பண்ணுங்கள். லைக் ஈக்விட்டிஸ், ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அதர் அசட்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் ரிஸ்க் டாலரன்ஸ். ஸோ இது உங்களுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.